ஹாய்ங்க. நாங்கள் எங்கே இன்றைக்கி போகிறோம் பார்த்தீங்கன்னா, மேல்மலையனூர் கோவிலுக்கு தான். நாங்கள் வந்து ஃபேமிலியாக மொட்டை அடிக்கலாம் தான் பிளானு. ஸோ அதனால் நேர்த்திக்கடனை செட்டில் நாங்களும் கிளம்பிட்டோம். நம்ம என்ன தான் வெளியே போகலாம் அப்படின்னாலும் நமக்கு தேவையானதை எடுக்கிறோமா இல்லையே, குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனோன்னா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்தாச்சான்னு சொல்லிட்டு 1000 தடவை யோசிச்சு ஏதாவது விட்டுட்டுமான்னு செக் பண்ணிகிட்டே இருப்போம். அதை செக் பண்ணி நமக்கு தலைவலி வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு வழியாக வந்து நாங்களும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டன்னு. இந்த கூட்டத்தில் நம்ம தலைவர் நம்ம வந்து புக் பண்ண பஸ்ஸை தான் தேடணும். அதுதான் அங்கே பெரிய விஷயம். ஸோ போனவொடனே பஸ் வரல, கொஞ்சம் லேட்டாக தான் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்தவொடனே படுத்துட்டேன். சரியான தலைவலி வேறு. என்ன தான் வந்து ட்ராவலில் ஜாலியாக என்ஜாய் பண்ணி நிறைய பேர் என்ஜாய் பண்ணுவாங்க. பட் எனக்கு ட்ராவல்னாலே ஒத்துக்காது, ஒரே வாமிட் தான். ஸோ அப்படியே கைப்புள்ள எட்ரா அந்த ஆயுதன்ற மாதிரி ஒரு எலுமிச்சை பழம், ஒரு 5 3 புளிப்பு சாக்லேட் வாங்கி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எங்கேயாவது வாமிட் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கலான்னு, டேப்லெட் மாதிரி தான். அப்புறம் ஃபைனலாக வந்து மொட்டை அடிக்கிற இடத்துக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஆல்ரெடி ஒரு குழந்தைக்கு மொட்டை போட்டிருந்த பார்த்துட்டு அபிஜித் ஓவராக அழுதுட்டு இருந்தான். அப்புறம் எனக்கு பூமுடியெல்லாம் வெட்டிட்டு இருந்தாங்களா, அதை பார்த்து அபிஜித் எங்கள் அம்மாவை என்ன பண்ணுறீங்க நீங்கன்ற மாதிரி சரியான கற்று. நான் ரொம்ப வந்து பயந்துகிட்டே இருந்தேன். குழந்தைக்கு மொட்டை போடுறதுதான் ஆட்டுவாங்க, அது இதை பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பரவாயில்ல, என் பையன் கொஞ்சம் வந்து ஆட்டாமல் காமிச்சோம். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிறந்ததுலேருந்தே அந்த தழும்பு இருந்ததுனால, அந்த இடம் சாஃப்டாக இருந்ததுனால பிளேட் பட்டு வந்து ரொம்ப ரத்தம் வந்துருச்சா. அப்புறம் அவனுக்கு வந்து சாயந்தரம்லாம் பூசணும் வந்து பிளட்டு கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா தலைவர் மொட்டைலாம் போட்டு எவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறம் நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்தால் சரியான குளிர் வேறு. அப்புறம் நாங்கள் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ஈரமாகிடுச்சிங்களா, முடியாகிடுச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு பையில் எடுத்து வச்சுட்டு போய் வீட்டில் போய் வாஷ் பண்ணிக்கலான்னு எல்லாம் ஏற கட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ நினச்ச ஒரு சந்தோஷம்னா, பையன் இப்படிலாம் ஆட்டிடுவோம், அதிகமாக கீரல் ஆயிருமான்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஸோ அவன் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு, பரவாயில்ல அப்படின்ட்டு. அப்புறம் ஃபைனலாக வந்து சரியான வெயில் இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, என்னடா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் இங்கேருந்து கிளம்பும் போதே நான் ஒரு கண்ணாடி எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அதனால் வந்து தலை சீவ ரொம்ப ஈஸியாகிடுச்சு. சீவிட்டு அங்கேருந்து கிளம்புனேன். நாங்கள் நிற்கும் போது ரேஷன் கார்டில் கூட்டம் இருக்க மாதிரி இருந்தது. இப்போ பார்த்திங்களா கொஞ்சம் கூட்டம் தான் இருக்குது, கூட்டமே இல்லை. அப்புறம் என்னோடய வீட்டுக்கார் பூ வாங்கி கொடுத்தாரு, அதையும் வச்சுட்டு நடையை கட்டியாச்சு. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு நிலையான ஒரு இடம் எங்களுக்கு செட் ஆகிடுச்சு. அங்கே போய் பொங்கலாம் வச்சுட்டு முடிச்சுட்டு பிரசாதெலாம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம். அப்புறம் வர வழியில் அபிஜித்துக்கு சொப்பு சாமான் விற்றுட்டு இருந்தாங்களா, அவனுக்கு வாங்கிட்டு சாமி கயிறு வாங்கிட்டு பஸ்ஸில் உட்காந்தாச்சு. பெங்களூர் கிளம்பிட்டோம். கால் வீங்கி போச்சு, மெட்டியெல்லாம் டைட்டாகி போச்சு. ஃபுல் வீடியோ லிங்க் மேலே கொடுக்குறேன், மறக்காமல் எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.